call Abbas Mandri Sahib to give welcome speech. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், உலமாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள் மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள், உலமாக்கள் மீது அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 90வது தேசிய கொடியேற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய தீன் முகமது அவர்கள் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலே வக்கீலாக பணிபுரிந்து வருகின்றார். சாதாரணமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கைக்குரியவராக, ஒரு சிறந்த ஆளுமையாக திகழக்கூடியன்றார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் பழக்கம் உண்டு. எந்த ஒரு சிக்கட்டான சூழ்நிலையும் சட்டம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் சார்ந்து ஆலோசனைகள் தேவைப்பட்டால் உடனடியாக நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவர் என்றால் அவர் அண்ணன் தீன் முகமது அவங்க தான். உத்தமபாளையம் பைபாஸ் மெயின் ரோட்டில் அலுவலகம் வச்சுருக்காங்க. அதுபோல் இந்த சமுதாயத்திற்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, யாரெல்லாம் ஏதாவது தேவையற்ற வழக்குகளை சிக்கிக்கொண்டாங்களோ அவர்களுக்கு உடனடியாக ஜாமீன் எடுத்து தரக்கூடிய வேலைகளையும், அதுபோல் ஒரு சட்ட பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்பதை பற்றியான தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்கக்கூடிய அண்ணன் தீன் முகமது அவர்களை இந்த நேரத்திலே இங்கே சிறப்பு விருந்தினராக இங்கே அழைத்து கௌரவப்படுத்திய கம்மம் அதாயி கல்லூரி முதல்வர் தாரிக் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பார்த்தோம்னா எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊரில். அதே மாதிரி நிறையா ஊர்களில் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, இரவு முழுவதும் விழிச்சிருந்து பகல் முழுவதும் தூங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம மனசில் நம்ம என்ன நம்மளை பற்றி நினைக்கிறோன்றது ஒரு மெயினான ஒரு விஷயம். என்ன நினைக்கணும்? ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், யார் பெஸ்ட் இங்கே? ஐ எம் த பெஸ்ட் சொல்லுங்கள். நான் பெஸ்ட். ஏன் பெஸ்ட்டுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கீங்க. அதனால தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளை இங்கே வரவழைத்து அவர்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்களும் அவரை போன்று என்ன வரணும் அப்படின்றது தான் மிக கடினமான ஒரு முயற்சியை இந்த அதாயி கல்விக்குழுமம் செய்து வருகிறது. அன்பார்ந்த மாணவர்களை, நீங்கள் என்ன செய்யணும்? ஐ எம் த பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு டெலிவரி பாய் யாசின் சான் முகமது அவங்க என்னன்னா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தந்தை கிடையாது. அவர் டெலிவரி பாய் வேலை பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, கஷ்டமான சூழ்நிலையிலையும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்து கடந்த மாதம் நடைபெற்ற சிவில் நீதிபதி தேர்வில் கேரளா மாநிலத்தில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரை போன்று நம்ம குடும்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் முன்னேற முடியாது, நம்மளுக்கு அந்த ஒரு இது இல்லை, முயற்சி இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி என்ன செய்யணும்? மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக ஒரு சாமானிய ஒரு மனிதர் வந்திருக்கார் அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க். புரியுதுங்களா? நம்மளும் வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாகவோ மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவோ வரணும். அந்த ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். இந்த நேரத்தில் என்னுடைய மிக சிறந்த நண்பர், நீண்ட காலமாக பழக்கத்தில் உள்ளவர், ஆட்டோ ஓட்டுறாங்க. அவர் பேர் என்னுடைய பேர் தான், அப்பாஸ் தான். கடினமான உழைப்பாளி. என்ன சகோதரர் ஒருத்தர் சொன்னார் ஆட்டோ ஓட்டினா முன்னேற முடியாதுன்றக்காண்டி அந்த விஷயத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி அவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. தொடர்ச்சியான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க.
நம்ம என்ன செய்கிறோன்ற முக்கியம் இல்லை, என்ன செய்யாமல் இருக்காமல் சோம்பேறித்தனமாக வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய காலகட்டங்களில் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து, அதே போல் வாழ்க்கையில் எந்த ஒரு மோசமான ஒரு கெட்ட பேரை எடுக்காமல் நல்ல நிலையில் வாழக்கூடிய மக்களை தான் என்ன செய்யணும் இந்த சமுதாயம் ஞாபகத்தில் வச்சுட்ருக்கோம். அன்பார்ந்த மாணவர்களே, சிறந்த ஆளுமைகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே போல் வரக்கூடிய காலங்களில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி நீங்களும் ஒரு சீஃப் கெஸ்டாக வரக்கூடிய ஒரு நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிறுவனம் மிகப்பெரிய பாடுபட்டு மாணவர்களை சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இங்கே வருகை தந்து நேற்று ஃபோன் போட்டு கூப்பிட்டோன்னே இன்ஷால்லா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருகை இருந்து சிறப்பித்த தீன் முகமது அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.